திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பாசனம் வெள்ளநீர் கால்வாய் மடை எண் 2 முதல் உள்ள அனைத்து மடைகளும் முழுமையாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ள குளங்களுக்கு புதிதாக தண்ணீர் வந்து சேருகிற வகையில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் இந்த காலகட்டத்தில் உடனடியாக அனைத்து மடைகளையும் திறந்து விட வேண்டும் என பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் முத்துக்குட்டி பாண்டியன் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து மணிமுத்தாறு பிரதான கால்வாய் பாசனம் 2வது ரீச் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவர் கே வேலையா செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது, எப்போதுமே பயன்பெற்று கடந்த 2 வருஷமா மடைகள்லாம் திறந்து விட்டுருக்கும் போது நல்லா பயன்பெற்றாங்க. இந்த வருடம் என்னன்னா தண்ணீர் கடந்த நேற்றுக்கு முந்தைய நாள் திறக்கப்பட்டது. வெள்ளநீர் கால்வாய் ஃபுல்லாக திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விட்டது என்னன்னா எங்க பகுதியில் உள்ள அனைத்து மடைகளையும் 2ஆம் நம்பர் மடையிலிருந்து 8ஆம் நம்பர் மடை வரைக்கும் மூலக்கருப்பட்டி பகுதி வரைக்கும் உள்ள 36 குளங்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து கால்வாய்களையும் மூடி இங்க குளங்கள் சுத்தமா வறண்ட பகுதினாலே வெள்ளநீர் கால்வாய் எந்தெந்த மடை வச்சிருக்காங்களோ அது வறண்ட பகுதி தான். அந்த டெய்லண்ட் பகுதிகளெல்லாம் தண்ணியை கொடுக்காம முழுமையாக கடைசி கடமட்ட பகுதிக்கு கொண்டு போறாங்க. எங்க பகுதிக்கும் அவங்க கொண்டு போட்டு எங்க வேணாலும் கொடுக்கட்டும், எல்லா பகுதி விவசாயம் செழிக்கணும். முன்பகுதியில் இருக்க எங்க பகுதி விவசாயிகளும் செழிப்பதற்கு குறைந்த அளவு தண்ணீராது இப்ப திறந்து விட வேண்டும் உடனடியாக. இதை நாங்க மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் மனுவாக இன்னைக்கு அளித்திருக்கிறோம். எல்லாமே இது அனைமா பாத்தீங்கன்னா இது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியை சுற்றி வருது. முத்தூர், ஸ்ரீராமங்குளம், இட்டேரி, அரியநாயகபுரம் இதெல்லாம் திருநெல்வேலியோட சைடு. இந்த தண்ணி கூடுதனால விவசாயமும் நடக்கும். இந்த பகுதியில திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உள்ள நமக்கு நிலத்தடி நீரும் பெருகும். இதெல்லாம் அடைச்சிட்டு சுத்தமா குளத்துல தண்ணியே இல்லாம இருக்கும்போது வெள்ள நீர் வாழ்வாயில முழுமையான தண்ணி எடுக்கப்பட்டு எங்க மடைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மடை பகிர்ந்தளிக்கப்படும் தான் வச்சிருக்கு. அதெல்லாம் பகிர்ந்தளிக்காம நேரடியாக அங்கே கிழக்கு பகுதிக்கே கொண்டு போனா நம்ம திருநெல்வேலி மாநகராட்சிக்கு அருகில் உள்ள திடியூர்ல இருந்து தமலாகுறிச்சி அணைக்கட்டில இருந்து தொடங்கக்கூடிய தண்ணியை எங்களுக்கு தராம இது எங்களுக்கு பெரிய துரோகமாக இதை கருதுகிறோம். 2வது மக்கள் 40 கிராமங்கள் இதனால பாதிக்கும். என்னென்ன ஆமா இப்போ திறந்து விட போறான்னு சொல்றாங்க. திறந்து விட நாங்களும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தானே. எங்களையும் திறந்து கொடுத்துட்டு கூட்டி போலாம்ல. அந்த மடை எல்லாருக்கும் அந்த 3200 கனடின்னா எங்களுக்கும் பாத்தியப்பட்ட தண்ணியும் சேர்ந்தா அதுல வருது. எல்லா சுலீஸுக்கும் எல்லா மடைக்கும் வைக்கக்கூடிய அளவு தண்ணீரை தான் திறந்து விட போறாங்க. எங்களை அடைச்சியா கொண்டு போகணும். தண்ணி தான் முழுமையா எடுத்துட்டாங்கல்ல. 2 நாள் 3 நாள் தான் தண்ணி வரப்போகுது. அந்த பகுதியில எங்க பகுதிக்கும் திறந்து கொடுத்தாச்சுன்னா இந்த பகுதியில் உள்ள விவசாயி ஒரு 36 குளங்கள் இருக்கு. 2வது ரீச் பகுதியில் மூலக்கருப்பட்டி வரைக்கும், திருநெல்வேலியிலிருந்து மூலக்கருப்பட்டி வரைக்கும் அந்த மடைகளை முழுமையாக அடைத்து கொண்டு போறதை உடனடியாக தடுத்து எங்களுக்கு தண்ணீரை தர வேண்டும். இந்த குளமும் பெருகல, எந்த குளத்திலுமே தண்ணி இல்லாம தான் இருக்கு. ஆமா, இதான் கலெக்டர் ஐயாட்ட சொல்லியிருக்கோம். அவங்க எங்கிட்ட வாய்மொழியா சொன்னது கொஞ்சம் எண்டில் போய் ரீச் ஆன உடனே உங்களுக்கு நாளைக்கு தரலாம், அதுக்குள்ள வழிமுறையை பண்ணும், இன்னைக்கே கேட்காதீங்க, நாளைக்கு நாங்கள் எல்லா மடையும் என்ன லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தரோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை எங்கள் விவசாயிகள் சார்பாக மணிமுத்தாறு 2வது விவசாயிகள் சார்பாக நாங்கள் கூடிய விரைவில் உடனடியாக திறப்பதற்காக வேண்டி கேட்டுக்கிறோம். ஆமாம், சரி.